மிக எளிதான ஒரு வேத வசனம். போன வாரம் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அதுக்கு முந்தின வாரம் ஒரு 5-6 வாரமாக ரொம்ப பெரிய பெரிய வேத சங்கதிகளை படித்தோம். எல்லாம் ரொம்ப ஆழமான சத்தியங்கள். லைஃப்ல ஒரு முறை தான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சத்தியங்கள் கேட்கறது முடியும். கர்த்தருடைய தயவு. ஈவன் யூடியூப்ல போனா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வியூவர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு அளவுக்கு தெரியுது. கர்த்தருடைய தயவுக்காக நன்றி. எப்படியோ யூஸ் ஆனா போதும், ஒவ்வொருத்தரும் பயனடைஞ்சா போதும், வேற வசனங்களை படிச்சுக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம மேக்சிமம் வசனத்தை தான் கொடுக்குறோம். நம்மளுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் எதுவுமே அதில் இருக்காது. நம்மளுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் அதில் ஜாஸ்தி வராது, இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய விருப்பம். என்னன்னாலும் வேத வசனம், வேற வசனத்தினுடைய வசனம் பேச வேண்டும். ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆராதனை நேரத்தில் கூட நீங்க ரொம்ப இடைஞ்சல் ஆகுறீங்க. இடைஞ்சல் ஆகக்கூடாது. ஆவியானவர் இது செய்து கொண்டிருக்கிறார். நம்ம இன்டர்பிரேஷன் பண்ணக்கூடாது, இன்டரக்ட் ஆகக்கூடாது, இடைஞ்சல் பண்ணக்கூடாது. இப்படி பாடினா நல்லா இருக்குமா, இப்படி பாடினா நல்லா இருக்குமா, இது மீறி பாடிடலாமா, அதை பண்ணிடலாமா, இதை செஞ்சிடலாமா. ஆவியானவருடைய அசைபாடுகளுக்கு நம்ம ஃப்ரீயா இடம் கொடுக்கணும். அப்பதான் அற்புதமா அடையாளம் அன்புமே இருக்கும். நம்மளாம் கர்த்தருடைய பிள்ளைகள். இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளாம் யார் பார்க்க போறோம்? எப்படிப்பட்ட ஆளுங்க, எப்படிப்பட்ட சந்ததி. சிம்பிள் வசனம். ஏன்னா சொல்லுக்கெல்லாம் நான் மரணத்திற்கும் செய்ய மறந்துருக்கலாம். அதனால நானே எல்லாத்தையும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். God's own people, சொந்த ஜனங்கள் நம்மலாம். கர்த்தரை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. சொந்த ஜனங்கள். How am I going to act? எப்படிப்பட்ட செயலை நான் செய்ய போகிறேன்? நான் யார்? என்னுடைய பேச்சு திறமை, கண் பார்வை, கேட்கும் திறமை, செயல்பாடுகள், நடக்கும் திறமை, என்னுடைய திறமையின் மத்தியிலே என்னுடைய செயல்பாடு எவ்வளவு தூரத்துக்கு கண்ட்ரோல்ல இருக்கு? கர்த்தருக்குள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன்? நான் கர்த்தருடைய பிள்ளையானால் chosen generation. கர்த்தர் வெறும் உன்னை மட்டும் இல்லை, உன்னோட மூலியமாய் வருகிற சந்ததியும் கூட கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. வெறும் செல்ஃபிஷா இருக்காதீங்க. நான் நம்ம அவ்வளவுதான் அழுது இருக்கக்கூடாது. Just go to the generation. அவங்க பின்னாடி எப்படிப்பட்ட ஒரு சந்ததியை நாம் கொடுக்கிறோம். Then வெறும் சந்ததியோட இருக்கக்கூடாது. For the nation. எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்க போகிறோம். போன வாரம் தான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தவங்களுக்கு தனிப்பட்ட மனுஷன் எப்படி வாழ முடியும், நாம் எப்படி குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்க முடியும், அப்படி சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும், அதை கூட யோசிப்போம். இந்த 3 காரியங்களையும் யோசிக்க வேண்டும். Now, as a people, as a generation, as a nation, அடுத்ததோடு கூட நம்மளாம் தெரிந்து கொள்ளப்பட்ட chosen. ரெண்டுல மேட்ச் பண்ணுங்க. own people, சொந்த ஜனங்கள். இந்த சொந்த ஜனங்கள் தேசத்துக்கே ஜனங்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்ட ஆண்டவர் சொந்த பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுகிறார். அடுத்து தேசத்துக்கே ஒரு பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறார். உலக ஜனங்கள் மத்தியிலே நம்மை ஒரு அற்புதங்களாகவும் ஆசீர்வாதங்களாகவும் கர்த்தர் நம்ம வைக்கிறார். இந்த விஷயத்துல எவ்வளவு தூரம் நம்ம பெருமைப்பட்டாலும் நான் கொஞ்சம் உங்களுக்கு பிரேக் கொடுக்குறேன். ப்ளீஸ் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்பட்டு சொல்லுகிற சிறிய வசனங்களை கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேட்டு பலப்பட்டு கர்த்தருக்குள் நாம் நினைப்போம். லெட்ஸ் பிகின் அவர் verses. எரேமியா கன்னடத்தில் படிக்கிறவங்க மட்டும் படிங்க. என்ன சொல்றாங்க?
பரிசுத்தம். இஸ்ரவேல் ஜனங்கோ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு பரிசுத்தமானவர். ஆமென். நம்ம கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். வெறும் ஆசாரியர் மட்டும் இல்ல, எல்லாருமே. அவர்தான் சிஸ்டர் சொல்லுங்க, எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டாவே இருங்க. நெக்ஸ்ட், அவருடைய விளைவின் முதல் பலனாய் இருந்து ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் அதனுடைய முதல் பலன் நாம் தான். ஆமென். நாம் தான் முதல் பலனாய் இருக்க வேண்டும். நாம் தான் தேவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்காக, அதாவது உன்னை உருவாக்குற, உலகத்தில் உருவாக்குறதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் தெரிந்து கொண்டார் என்பதை உணருங்கள். அது நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகள் ஆனார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை பட்சிக்கிற யாவருக்கும் கர்த்தர் என்ன சொல்றாரு? குற்றவாளி என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை தொடுகிறவனை ஆண்டவர் நன்றாரு குற்றவாளி என்று அவனை பார்த்து சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த விதத்திலையுமே பாதிக்கப்பட முடியாது. அவங்க மேல் வந்தது என்று கர்த்தர், பொல்லாப்பு வந்தது என்று, அதாவது அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு கர்த்தர் கொண்டு வர்றார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே தேவனுக்கு என்று பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில பிஹேவ் பண்ணலாம். நம்முடைய குடும்ப வீட்டுக்குள்ள தேவையில்லாத ஒரு பிசாசுக்களின் பிள்ளைகளை போல சண்டை போடுறது, முறுக்குறது, கோபப்படுறது, அப்படி ஜிம்புறது, அடிக்கிறது, இந்த வேலை விவகாரம்லாம் வச்சுக்க கூடாது. நம்ம வந்து ரொம்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை போல நாம் வாழ பிரயாசப்பட்டு முன்னேற வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க எக்ஸோடஸ், யாத்திராகமம், விமோச்சன காண்டா 22ನೇ ಅಧ್ಯಾಯ 31ನೇ ವಚನ. ವಿಶೇಷ ಜನರಾಗಿದ್ದಿ, ಆದ್ದರಿಂದ ಕ್ರೂರ ಪ್ರಾಣಿಗಳಿಂದ ಕೊಲ್ಲಲ್ಪಟ್ಟ ಪ್ರಾಣಿಯ ಮಾಂಸವನ್ನು ನೀವು ತಿನ್ನಬಾರದು, ಅದನ್ನು ನಾಯಿಗಳು ತಿನ್ನಲಿ. ஓகே, என்ன சொல்றதுன்னா, நீங்கள் எப்போ பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறிட்டோமே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறிட்டோமே, நம்ம என்ன செய்யணும்னா பரிசுத்த மனுஷராக இருக்க வேண்டும். பரிசுத்த மனுஷராக மற்றவர்கள் எதிரில் காண்பித்துக் கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பரிசுத்த ஜனமாய் அறிகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய குவாலிட்டி இருக்க வேண்டும். குவாலிட்டி, அதனுடைய தரம் இருக்க வேண்டும். அதனால ஆண்டவர் இந்த இடத்துல அன்வான்டட், தப்பான, வேல்யூ குறைஞ்சது, கெட்டு போனது, செத்தது, நாசமுட்டது, பழசானது எந்த ஒரு பொருளையும் இந்த பரிசுத்த சரீரத்துக்கு போடக்கூடாது. நீங்க வேண்டது நாய்க்கு போடுறது. எவ்வளவு தெளிவா ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. சோ ஒரு பரிசுத்த ஜனம், ஈவன் நீ வாய்க்குள்ள போடுகிற எந்த ஒரு பொருளாகட்டும், யார் கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் எப்படிதான் செஞ்சுக்க கூடாது. எனது பரிசுத்த சரீரம். ஆமென். சோ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்முடைய பரிசுத்த ஜனம் என்று நாம் தெரியும் பொழுது இதற்கு என்ன சாப்பிடுறோம், எவ்வளவு சாப்பிடுறோம், இது நல்லதா, பிரயோஜனமானதா, கெட்டு போனதா, அதை ஆராய்ச்சி இந்த பரிசுத்த சரீரத்துக்குள் நீங்கள் சாப்பிட வேண்டும், உட்கொள்ள வேண்டும். Intake is also very very important. Hallelujah. நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராய் இருக்க கடவீர்கள். ஆனபடினாலே சம்பந்தப்படாத எந்த ஒரு அன்வான்டட் பொருளும், கெட்டு போனதும், தீட்டுள்ளது எந்த ஒரு பொருளையும் நீங்கள் உங்கள் சரீரத்திற்குள் இட்டுக் கொள்ளக்கூடாது. எத்தனை பேர் புரியுது? Now the third concept போலாம். Deuteronomy, தர்மோபதேச காண்டா, உபாகமம் படிகள் 7-6. ಯಾಕೆಂದರೆ ನೀವು ಯೆಹೋವನ ಪ್ರಜೆಗಳಾಗಿದ್ದೀರಿ, ಭೂಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಿಂದ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ, ನೀವು ಆತನ ಸ್ವಕೀಯ ಪ್ರಜೆಯಾಗಿದ್ದೀರಿ. ஆமென். எவ்வளவு ஒரு அர்த்தமா இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாவா? நீங்க ஜெபம் பண்றப்பல ஒரு நேரத்துல புரிஞ்சுக்க வேண்டாவா? இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க யாருன்றத கொஞ்சம் பலப்பட்டா, அட்லீஸ்ட் நீங்க சொல்றீங்களே, எங்களை யாரும் தைரியப்படுத்துறது இல்லை, எங்களை உற்சாகப்படுத்துறது இல்லை, எங்களை யாரும் கண்டுக்கிறது இல்லை, எங்களை பத்தி கேரை பண்ணிக்கிறது இல்லை, எங்களை யாரும் விசாரிக்கிறது இல்லை, இதெல்லாம் நிறைய பேசுறீங்கல்ல. இப்ப ஆண்டவர் தான் சொல்றாரு, மத்தவங்க சொல்லாட்டி போட்டு, உலக ஜனங்கள் சொல்லாட்டி போட்டு, நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம மேல அருமை தெரியாம போகலாம். அவன் தேவனுக்கு தெரியும். அவர் நன்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஜனம். ஹல்லேலூயா. உச்சக்கரத்துல whole universe,
ஹோல் யூனிவர்ஸ், வெறும் உலகம் மட்டும் இல்ல, உலகத்திலும் உலக சகல அண்ட சராசரங்களும் இருக்கத்தக்க அனுப்பங்கள் யார் என்ன இருக்கிறாங்க, எல்லாவற்றிலும் தேவன் கர்த்தருடைய தமக்கு சொந்தமாக இருக்கிறவரை தெரிந்து சந்தோஷப்படுத்தான். எல்லாம் என்னுடைய சொந்தமாக இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. கடைசி பத்து பாட்சிமா நீ ஆத்தனா என்னன்னா ஸ்வக்கியா. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ஸ்வக்கியா ஜனாங்கவாதி இத்தீரி. சோ எந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். கொஞ்சம் கூட நீங்க பாருங்க, ஒரு பிரேயர் பண்ற பொழுதும் ஆண்டவருக்கு தேவனே யோசித்து பார்த்தா உலகத்துல வாழ்றது ரொம்ப பெரிய சங்கடமா இருக்குது. இந்த டைம்ல இது யோசிக்க கர்த்தர் நம்மள எந்த அளவுக்கு வச்சிருக்காரு பாத்தியா, எந்த லெவல் வச்சிருக்காரு பாத்தியா. அப்போ நான் கலங்குவது ஏன், நான் துக்கிக்க வேண்டிய வேலை ஏன், நான் யோசிக்க வேண்டிய வேலை என்ன இருக்குது. கர்த்தர் நம்மள இந்த அளவுக்கு வச்சிருக்காரு நீங்க சிந்திக்க வேணாமா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்கு சொல்லுங்க எல்லாரும், தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ஹல்லேலூயா. உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தர், அதாவது பாஸ்டருடைய சொந்தத்துல யாரா ஒருத்தர் கல்யாணம் பண்ணாலே இவங்களுக்கு பெருக்கணும் ஓவரா. பாஸ்டருடைய சொந்தம் அப்புறம் சிம்பிள் பாஸ்டருக்கு சொந்தம் சில பேர் கால் நிற்கிறது, தலை நிற்கிறது. சப்போஸ் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கோ ஒரு பிரைம் மினிஸ்டருக்கோ ஒரு சொந்தக்காரன் நமக்கு சொந்தக்காரன் நம்ம ஆக்கிருந்தான்னு வச்சுக்கோங்க. சுத்தி சுத்தி அப்படிதான் வருது. ஆனா நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. தெரிஞ்சுட்டா நம்ம ஒருத்தரும் அடைகிறது. ஆனா நான் என்ன இப்போ உலகத்தையும் சகலத்தையும் படைத்த தேவன் சொல்றாரு, நீங்கள் ஜனமாய் இருக்கிறீர்கள். ஏன் பொத்திக்கல? ஏன் உங்களுக்கு பொத்திக்கல? ஏன் உன் ஜனத்துக்கு ரோஷம் வரல? உன்னுடைய உற்சாகத்துக்கு ஏன் இன்னும் மறுமலர்ச்சி வரல? நீ ஏன் சமாதானம் ஆக மாட்டேன்ற? அப்போ உனக்கு தைரியப்படுத்தக்கூடியது எது? பிரியாணி தானா? உன்னை தைரியப்படுத்துக்கு லட்டு தானா? சொல்லுங்க, எதுதான் உன்னை உற்சாகப்படுத்துது? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என் ஜனம், சொந்த ஜனம் என்று சொல்லுகிறார். இதை விட வேற முக்கியமான விஷயம் எது வேணும் அப்படின்னா, எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பாருங்க. ரோட்ல வந்து ஐயா அம்மா பிச்சை போடுங்கன்னு கேட்கறதுக்கும் தான் பிள்ளைங்க இருக்கிறதுக்கு எவ்வளவு உரிமை பாத்தீங்களா? ஹல்லேலூயா. சகல ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கத்தக்க தேவ கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார். சொந்த ஜனம் கையில உயர்த்தி காட்டுற சொல்லுங்க. நன்றி. நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாம். உபாகமம் 26:19. எல்லா ஜனாங்கಗಳಿಗಿಂತ ನಿಮ್ಮನ್ನು ಪವಿತ್ರರಾದ ಜನಾಂಗವನ್ನಾಗಿ ಮಾಡುವೆನು. ಆಮೆನ್. ದೇವರು ನಿಮಗೆ ಜನರಿಂದ ಹೊಗಳಿಕೆಯನ್ನು, ಪ್ರಖ್ಯಾತಿಯನ್ನು ಮತ್ತು ಗೌರವವನ್ನು ಬರಮಾಡುವನು. ಆತನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತೆಯೇ ನೀವು ಪವಿತ್ರ ಜನರಾಗುವಿರಿ. ಆಮೆನ್. பாத்தீங்களா? நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கணும், ஜனங்களை பார்க்கணும், ஒவ்வொரு சந்ததியை பார்க்கணும். நீங்க தான் எனக்கு புகழ்ச்சி. புரியுதுங்களா? நீங்க தான் புகழ்ச்சி இல்லை, நீங்க தான் கீர்த்தி, நீங்க தான் கீர்த்திங்கோ. மூர்த்தி அழகிறார், கீர்த்தி நீங்க தான். மகிமையில உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். சோத்திரம். வெறும் உடம்புல இல்ல, மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். சோத்திரம். வரணும் ரோஷம் வரணும், அந்த எழுப்புதல் வரணும். ஹல்லேலூயா. சும்மா பிரசங்கம் கேட்டு போறது இல்ல, இது வேற வசனம். என்னுடைய சொந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவும் அதுல வராது. நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் சொல்றத நம்ம கேட்டு பலப்பட்டுட்டா நம்ம எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு எக்ஸ்ட்ரா வாழ்றோம். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்மளை சொல்லுகிறார், சிறந்திருக்கும்படி செய்வேன், உன்னை மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். சொன்னபடி ஒரு தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனங்களாக இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ப்ளீஸ் ரொம்ப கவனமா நீங்க வீட்டுக்கு நீங்க வசனத்தை எழுதிட்டு போனாலும் அதை கொண்டு போய் வச்சிருந்ததுல பெருமை இல்லை.
மறுபடியும் நீங்க வசனத்தை எழுதி அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸையும் எழுதணும். நீங்க கையால நீங்க எழுதணும். அப்பதான் இது தலை வரைக்கும் உட்காரும். மறுபடியும் ஞாபகப்படுத்தும். நிறைய புக் அந்த மாதிரி எழுதி வைக்கிற முதல்லாம் இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர்ல செப்பரேட் ஹார்ட் டிஸ்க்ல தான் லோட் பண்ணி வைக்கிறேன். ஒரு கம்ப்யூட்டர்ல கூட வைரஸ் கேட்ச் ஆயிடும்னு செப்பரேட் ஹார்ட் டிஸ்க் 1 டெராபைட்ல எப்படிப்பட்ட பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அது செப்பரேட்டாவே 10 முறை இந்த வசனங்கள் எல்லாம் லோட் பண்ணி வைக்கிறேன். ஒன்று கெட்டு போயிட்டாலும் இன்னொன்று எடுத்துக்கலாம், இன்னொன்று எடுத்துக்கலாம். வசனங்கள் எப்படி இருந்தாலும் வசனங்கள் தான். ஆமென். எனக்கு யூஸ் ஆகாம போறாங்க. என்னோட கூட என்னுடைய பிள்ளைங்களும் யூஸ் பண்ணலாம், என்னுடைய சந்ததி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சேர்த்து வைக்கிறேன். ஏன்னா சத்தியங்கள் இது கேட்டு இன்னைக்கு மறந்துட்டா தெரியும். அடுத்த 2 மாசத்துக்கு நம்ம சிலதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோமா நமக்கு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மளுக்கு என்னதான் நினைக்கிறார், கொஞ்சம் அவருடைய மனசுல என்னதான் இருக்குது நம்மளை பத்தி கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? உங்களை தைரியப்படுத்துறது இதை விட நல்லா இருக்கு சிஸ்டர். உங்களுக்காக ஜெபம் பண்ற சிஸ்டர், இதெல்லாம் 2வது தான். சொல்ற இந்த வார்த்தை தான் நமக்கு ஃபர்ஸ்ட். ஹalleluya. அடுத்தபடியாக சேம் டியூட்டரானமி 28:9 உபாகம் ಧರ್ಮೋಪದೇಶಕಾಂಡ 28:9 ಓದಿ. ನೀವು ಯೆಹೋವನ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾದರೆ ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ತನ್ನ ವಾಗ್ದಾನಕ್ಕನುಸಾರವಾಗಿ ವಿಶೇಷವಾದ ಸ್ವಕೀಯ ಪ್ರಜೆಯನ್ನಾಗಿ ಮಾಡುವನು. ಆಮೆನ್. வாக்தான அனுசாரமாக அவர் எப்படி வாக்கு பண்ணாரோ, அவர் எப்படி வாக்கு பண்றாரோ அது போலவே நம்மை ஆசீர்வதிக்கிறது. தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கைக்கொள்ளலாம். அவர் சொல்ற கட்டளைகள் உபாகமத்தில் இருக்குது, லேவியராகமத்தில் இருக்குது, விமோச்சன காண்ட யாத்ராகமத்தில் இருக்குது. And many things இந்த பஞ்சாங்கத்தில் ரொம்ப அற்புதமாக அடங்கியிருப்போம். நியூ டெஸ்டமென்ட்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனையோ எடுத்து சொல்லி தர்றாரு. நிறைய நம்ம வாசிக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தம் பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பரிசுத்த ஜனமாக நம்மை நிலைப்படுத்துவார். பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பயம் வந்து அவங்களுக்கு ஜெபம் பண்றவங்க துதிக்கிறோம். ஐயோ அவங்க என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க ரெண்டுமோ என்னவோ. ஏன்னா அவங்க சத்தியம் தெரியல பாருங்க. உலக ஜனங்களுக்கு அந்த பயம் வந்துருது. அப்படிதான் சொல்லணும். அந்த வார்த்தை அப்படிதான் வரும். சோ கர்த்தருடைய ஆಜ್ಞೆಗಳಿಗೆ ದೇವರ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ಕೀழ்ಪಟ್ಟರೆ ಮಾತ್ರ ಸಾಕು. ಕರ್ತನ ಮಕ್ಕಳು ವಾಕ್ಯ ದೇವರು ಹೇಳಿದಾರೋ ಆ ವಾಕ್ಯಕ್ಕನುಸಾರವಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಆಮೇಲೆ விசேஷித்த ஜனங்களாக மாற்றுகிறார். விசேஷித்த ஜனங்களாக தேவன் நம்மை மாற்றுகிறார். ஹalleluya. ப்ளீஸ் அந்த வசனத்துக்கு நீங்க அட்மையர் ஆகுங்க. ஹalleluya. அதுக்கு அடிக்ட் ஆயிடுங்க. நீங்க அதுக்கு இம்யூன் ஆயிடுங்க. அதுல போய் ஊறிடுங்க. கர்த்தருடைய அன்பை நீங்க ருசி பார்க்க உங்களுடைய மனசு தேறிடும். ஹalleluya. தைரியம் கொண்டுடும், சமாதானம் ஆயிடும். ஆமென். So அதே டியூட்டரானமி 14:2 ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 4:22 ಹೋಗಿ. ಯಾಕೆಂದರೆ ನೀವು ಬೇರೆಯವರಿಗಿಂತ ವಿಭಿನ್ನರು, ನೀವು ಯೆಹೋವನ ವಿಶೇಷ ಜನರಾಗಿದ್ದೀರಿ. ಲೋಕದ ಎಲ್ಲಾ ಜನರಲ್ಲಿ ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ತನ್ನ ಸ್ವಕೀಯ ಜನಾಂಗವನ್ನಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. நீங்க படிக்கிறது சிலதெல்லாம் சேமா படிக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் அதுல ஒரு பாயிண்ட் வித்தியாசம் இருக்கிறதுனால தான் நான் ஒவ்வொன்றா எடுத்துக்கிறேன். ஒரே பாயிண்ட்ஸ் இருந்தா நான் அத்தனை வித்தியாசங்கள் எடுக்காத இருப்பேன். ஏன் வித்தியாசம் ஒரே பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அதுல ஒவ்வொன்றா ஆட் ஆகுது. இதுல ஆட் ஆகிற விஷயம் என்னன்னா, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள். சோ எவ்வளவு ஒரு அழகா அத பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை தெரிந்து கொண்டவர்கள், பரிசுத்த ஜனம், அப்படி இப்படின்னு போயிட்டு இப்போ எவ்வளவு தூத்து பண்ணிட்டாரு, பிள்ளைகள் அப்படின்னு ஸ்டேஜ் பண்ணிட்டாரு. அப்போ நம்ம வந்து உரிமை பாராட்டுறதுக்கு எவ்வளவு கிட்டக்கிறோம் பாருங்க. ஆண்டவரிடத்துல உரிமை பாராட்டுறதுக்கு நம்மள எவ்வளவு க்ளோஸ் ஆக்குறோம்ன்றத கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்க ப்ளீஸ். So when you pray,
when you seek the Lord's grace, ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆபத்து காலத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாடும் பொழுது, in what representation you are going? ஆமென். ஹalleluya. சொல்லுங்க பார்க்கலாம். in what represent, எப்படிப்பட்ட உரிமையோடு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எந்த உரிமையோடு தேவனுடைய சமூகத்தில் நீங்க போக முடியும்? அது பிள்ளை பாருங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபத்துக்கு போற பாப்பா, நான் பிள்ளை வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமென். நான் பிள்ளை வந்திருக்கிறேன். காலேஜ் போயிட்டு பிள்ளை வருது. 10 மாதிரி கது தட்டிட்டு நான் இவங்க வந்துக்கிறான்னு சொல்றேன். இது வந்த உடனே மே அப்படின்றாரு. அந்த சவுண்ட்ல கது தட்டுறாங்க. தட்டுறாங்களா இல்லையா? மகன் வந்துட்டா தெரிஞ்சு அந்த சவுண்ட்லயே தட்டி போயிடும். என் மகன் வந்துட்டு அவன் ஜாஸ்தியெல்லாம் பேச மாட்டான். நான் இப்படிதான் இவ்வளவு பேர் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு தான் ஒரே சிம்பிள் வேர்ட், சிம்பிள் சவுண்ட்ல நீ யார் என்பதை அறிந்து கொண்டு கருத்து வந்துருவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், you are my child. ஆமென். ஹalleluya. ஆமென். நான் சொன்னா அதுக்கு அர்த்தம் வராது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள். பூமியின் மீது எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். பாலிசி கொண்டனோ. ஆமென். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களை சொந்த ஜனங்களாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். விகாஸ் பிள்ளைகளாக மாற்றி விட்டார். யோசித்து பாருங்க. அதுதான் சம்டைம்ஸ் ஆண்டவர் சொல்றாரு சென்டர்ல நான் ரெட்ல சின்னதா இருக்கிற பாருங்க. ஏன்னா ஓவரா அதுல எம்பசிஸ் பண்ண கூட சொல்றேன். தேவையில்லாத கீழிக்குது. சில பேர் அதாவது வாலிப பிள்ளைங்க, வாலிப பொண்ணுங்க, ஆண்கள் சில பேர் சும்மா கீழிக்கலாம். சொந்த நஷ்டப்படுத்திக்கிறது, தலை வெட்டிக்கிறது, திடீர்னு மொட்டை அடிச்சுக்கிறது, திடீர்னு என்னச்சோ பண்றது, என்னடா எல்லாம் வெடிக்க பண்ணிடுவாங்க. கருத்து சொல்றாங்க, நீ ஆண்டவருடைய பிள்ளையா நான் தெரிஞ்சிருக்கேன், என்னுடைய பிள்ளையா நான் தெரிஞ்சிருக்கிறேன். அன்வான்ட் டிராமாலாம் நீ பண்ணாத. நீ யார் என்பதை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். யாரோ பேரியாளின் பிள்ளை மாதிரி நீ ஒரு இஷ்டத்துக்கெல்லாம் ஆக்ட் பண்ணாத. உடம்புல தேவையில்லாத கீரலும் குறியும் மார்க்கும் இதெல்லாம் போடாத. கட்சியில் நீ செத்து பிறகு அங்கதான் போவோம். அந்த மார்க்னால அந்த மார்க் பார்த்து உன்னை வேற எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. சோத்திரம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உன்னுடைய இதை பார்த்துட்டு இங்க பார்த்துட்டு இந்த மச்சத்தை பார்த்து எங்கேயோ ஒரு இடத்துல குரூப் அனுப்ப மாட்டாங்க. கர்த்தரோட பிள்ளையா இருந்தால் மட்டும்தான் உனக்கு பிரிவிலேஜ் கிடைக்க முடியும். You need to understand. Should not do unwanted things சொல்றாரு. அது மத்தியத்துல விட்டுருக்கிற சின்னதா. ஏன்னா அன்வான்டடா நம்ம அதெல்லாத்தையும் எம்பசைஸ் பண்ணக்கூடாது தான். நான் எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்கள். 12 ಮಂದಿ ಯಾಜಕರಿಗೆ ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆಂದರೆ ಅಂದ್ರೆ ನೀವು ಮತ್ತು ಈ ವಸ್ತುಗಳು ಯೆಹೋವನಿಗೆ ಪರಿಶುದ್ಧವಾದವುಗಳಾಗಿವೆ. ஆமென். போதுங்களா? இப்போ நீங்க நல்லா மனசுல வச்சுக்கணும். இப்போ என்ன நீங்க கொஞ்சம் கவனமா கேட்கணும். கையை எடுத்து பார்க்கணும். நீங்களா கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனம் தானே? ஆமாம். நீ போட்டுக்கிற ஷர்ட்ல இருந்து, நீ போட்டுக்கிற பனிட்ல இருந்து, நீ கையில என்ன போட்டுக்கிறியோ, உன் வாட்சோ, உன் பெண்ணோ, இல்ல உங்ககிட்ட கண்ணாடியோ, நீ என்னென்ன போட்டுக்கிறியோ அந்த பரிசுத்தவான் மேல உட்கார்ந்ததுனால அந்த பொருளுக்கு கூட பரிசுத்தமான. ஆமென். ஹalleluya. You should understand. இந்த கிளாரிட்டி வரலனா, இந்த ஒரு நுணுக்கம் உனக்கு கிடைக்கலனா, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்கள்ன்ற அர்த்தமே இல்லை. நம்ம தொட்டவர்கள் சுகம், நம்மை பார்த்தவர்கள் சுகம் தருவார். ஹalleluya. நம்மளோட கூட பேசுறவங்க ஆசீர்வாதப்பட்டிருக்கணும். ஆமென். ஆமென். ஹalleluya. சும்மா பக்கத்துல இருக்கிறவங்களை தொடுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க தொடுங்க. தொடுங்க, சும்மா தொடுங்க, போதுங்க. இப்படி அபிஷேகம் இறங்கிடும். Can you understand? You literally நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு இப்ப தெரியாது. 60 வயசு, 65 வயசு, 70 வயசு வாழ்ப்பாங்க. பிச்சுக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் அப்படியே உலாவும். ஹalleluya. தேவனுடைய மகிமை உலாவும். ஏன்னா
அதுக்குள்ள உங்களுக்கு உலகத்தினுடைய காரியம், ஆசா பாசம், சாப்பாடு, கறி மேல இருக்கிற ஆசை, பொருள் மேல இருக்கிற ஆசை, சொத்து மேல இருக்கிற ஆசை எல்லாமே வெறுத்து இப்போ என்னுடைய உயிர் தான் முக்கியம், என் தேவன் தான் முக்கியம் ஸ்டேஜுக்கு வர 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 வாழ்க்கைன்றது டேஸ்ட் வந்து சூப்பர். இப்ப தெரியாது உங்களுக்கு, இப்ப தெரியாது, பிளட் ஸ்பீடா ஓடுது இல்ல, உங்களுக்கு அது அருமை தெரியாது. வாங்க ஒரு ஸ்டேஜ் வருது, அப்போ பாருங்க உங்களுடைய லெவல் எந்த தூரத்துக்கு நீங்க தானே என்ன வேணா போக மாட்டாங்களா, என்ன ஜபத்துக்கு போக மாட்டாங்களா, எனக்கு ஜபம் பண்ண மாட்டாங்களா, யாராவது வந்து ஜபத்துக்கு என்கிட்ட வர மாட்டாங்களா, நான் ஆசீர்வாதம் கொடுப்பேனே. தொடர பாத்திரம், சமையல் பண்ற பாத்திரம், கடுகு டப்பா அபிஷேகம் பெறும். ஹalleluya. சீரக டப்பா அபிஷேகம் பெறும். நீ தொடர ஸ்பூன் அபிஷேகம் பெறும். Hallelujah. You can understand literally, please understand. ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಕೆ ಸಾಧ್ಯ ಇದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಅಲ್ಲ, ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ನಮ್ಮಿಂದ ನಾವು ಪ್ರಯೋಜನ ಮಾಡತಕ್ಕಂಥ ಒಂದೊಂದು ವಸ್ತುಗಳು ಅಭಿಷೇಕ ಇರುತ್ತದೆ. Hallelujah. 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 கர்த்தர் பெரியவர். உன் வீட்டுல இருக்கிற கட்டில், உன் வீட்டுல இருக்கிற சேர், உன் வீட்டுல இருக்கிற சோஃபா, உன் வீட்டுல இருக்கிற லைட் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதுதான் நான் சொல்றேன், உன் தொடர்ந்த சீரா குடி, செய்ய வேண்டிய வேலை கரெக்டா செய். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி இருக்கும் எல்லாத்துக்கும். வீடு அபிஷேகமா இருந்தா சாசகங்கள் இடம் வராது. வீடு அபிஷேகமா இருந்தால், வீட்டில் பொருள்கள் அபிஷேகத்தில் இருந்தால், நாம் டச் பண்ண பொருளா இருந்தால், ஜெபம் பண்ண பொருளா இருந்தால், அந்த இடத்துல விசுவாசிக்க இடம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்லி இல்ல சொல்லாமையே தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த இடத்துல நிலைத்திருக்கும். வேற எதுக்கு இடமே வராதுங்க. உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவைகள். ஹல்லேலூயா. இதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. உன் கையில் இருக்கிற காசு, உன் பாக்கெட்ல இருக்கிற பணம், உன்னுடைய வீடு, உன் பேங்க்ல இருக்கிற பணம் அபிஷேகம் பண்ண, அது அபிஷேகம் பண்ண, அது அபிஷேகம் பண்ண. ஒன்னு வேறொரு ஆசீர்வாதத்தை கூட்டித்தார். ஹல்லேலூயா. ஒன்னு இன்னொரு நன்மை கூட்டித்தார். ஹல்லேலூயா. உன் போட்டிருக்கிற நகைகள் அபிஷேகம் பண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொன்றும் பனிமுட்டுகள், நாம் சாப்பிடுற ஒவ்வொரு செயல்பாடுகள், உட்கார்றது, நடக்கிறது, படுக்கிறது எல்லாமே அபிஷேகம் பண்ணப்பட்டது. சோ அதே மயமாய் மாறிடும். சுகாதாரம், சுகமும் ஆசீர்வாதமும் அந்த இடத்துல உண்டாயிருக்கும். பணமும் ஒன்று செல்வாக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கோதுமை பாத்திரம், எண்ணெய் பாத்திரம், ஹல்லேலூயா, ராகி பாத்திரம், எந்த பாத்திரம் இருந்தாலும் அது ஆசீர்வதிக்கப்படும். என்னதான் நான் செய்யறேன்றதை நீ யோசிக்க. ஒரு முறை நீ யோசிக்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலே ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு பணமும், ஒவ்வொரு காசும் ஆசீர்வதிக்கப்படும். புரியாத தெரியாத பை சான்ஸ் என்னவோ பழக்கத்தினால என்னத்தையோ செய்யக்கூடாது, மூடத்தனமான செய்யக்கூடாது. எந்த பொருள் எவன்கிட்ட வாங்கினாலும் அதுக்காக நீ ஜெபம் பண்ணலாம். ஏன்னா அது உன்னுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட பொருளாக மாற வேண்டும். வாங்கும் பொழுது கூட நீ உஷாரா அந்த பணத்துக்காக ஜெபம் பண்ணி. ஏன்னா ஒரு நாஸ்திகர்களும் தேவையில்லாத பூஜை பண்ணதும் கதைகள் இருக்கிற காரியமே உங்க கையில் வந்து சேரும். உடனே ஒரு சின்ன ஜெபத்தை செய்யும். இதை பேங்க்ல இருந்து வாங்கி நான் பாக்கெட்ல போடுறதுக்கு முன்னாடி அதுக்காக
முட்டி போட்டு உட்காந்து பண்ணிடுறாங்க. Be careful in doing anything. Be careful when you are giving something. உங்ககிட்ட ஒரு அபிஷேகம் போட்டு அதனால அது கவனமாயிடு. என்னத்தை கொடுக்குற என்ன செய்யற அதனால தான் 50 ரூபாய் போட்டு பதிலாக 20 ரூபாய் போட்டுருக்கீங்க, பைக்கு 10 ரூபாய் போட்டுருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கிறேன். தேவனை ஆசீர்வாதமாய் என்ன செய்யறோடு குறித்து செய். ஹல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சொத்துக்களும் ஆசீர்வாதங்களும் வஸ்துக்களும் வீடு வாசலும் தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க யாத்திராகம விமோச்சன காண்ட 96 ಹೋಗಿ ನೀವು ಯಾಜಕರ ರಾಜ್ಯ ಎಂಬ ವಿಶೇಷವಾದ ಜನವಾಗುವಿರಿ. ಮೋಶೆಯೇ ನಾನು ನಿನಗೆ ಹೇಳಿದ ಸಂಗತಿಗಳನ್ನು ನೀನು ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಹೇಳಲೇಬೇಕು. சொல்லியே சொல்லணும். அதனால தான் இந்த பிரசங்கம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ಹೇಳಲೇಬೇಕು. இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு சொல்லி கொடுக்கிறதுல நம்ம தான் ஆர்கனைஸ் பண்ணி சொல்லி கொடுக்கிறோம். என்னெல்லாம் சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் ஒண்ணா கலெக்ட் பண்ணி நமக்கு சொல்லி கொடுக்குறேன். என்ன சொல்லி கொடுக்குறேன்? இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை சொன்னபடியே கேட்கணும். ஹல்லேலூயா. நம்ம அதுக்கு சேர்க்க கூடாது வார்த்தை. சொன்னபடியே கேட்டு நம்ம என்ன செய்யணும்னா உடன்படிக்கை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பொசிஷன். You will become the possession. ப்ராப்பர்ட்டியா மாறுறீங்க. முதல்ல பிள்ளைகளா இருந்தீங்க, ஜனமா இருந்தீங்க, தேசமா இருந்தீங்க. இப்போ நம்ம யாரு? அவருடைய சொத்தா மாறுறோம். ஸ்தோத்திரம் சொல்லி பார்க்கலாம். நம்ம யாரு? சொத்தா மாறுறோம். ஸ்தோத்திரம் சொல்லி பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம யாரு? சொத்தா மாறுறோம். நம்ம ப்ராப்பர்ட்டியா மாறுறோம். இப்போ சொந்த ஜனங்களும் நீங்க சொந்த சம்பத்தா இருக்கீர்கள். ஏதோ ஒரு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி இவங்க இருக்கிறாங்க. ஏதோ ஒரு இப்படிப்பட்ட பாரம் வந்தாலும் இவங்க இருக்கிறாங்க. ஒரு தைரியமா நீங்க நினைக்கிறீங்க பணத்துக்கு ஈக்குவலா கேட்கிறேன். அப்ப கேட்டா ஒரு 10,000 கேட்டாக்கா ஒரு கண்டிப்பா 10,000 கொடுத்துருவாரு. சோ ஒரு வேல்யூவா நினைக்கிறீங்க ஒருத்தர். அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நம்ம தான் என் ஆண்டவருக்கு சொத்தாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பூமி எல்லாம் என்னுடையது. நல்லா கவனிச்சுங்க. கவனிங்க. பூமி எல்லாம் ஆண்டவருடையது. நம்ம ஆண்டவர் கொடுக்கிறதுல நம்ம அவரை சீப்பா இடம் போட்டு அவருக்கு நம்ம எதையும் செய்யக்கூடாது. நீங்கள் என் ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். ஆசாரிய ராஜ்யம் வர்ஷிப்ல எப்படியாப்பட்ட ஒரு பெரிய ஆசாரியன், ஒரு வர்ஷிப்பர், ஒரு பூஜாரி அல்லது ஒரு பெரிய பிராமணன் யாரா இருந்தாலும் சரி அது நாம். ஹல்லேலூயா. நாம இருக்கிறோம். அப்படிப்பட்ட இடத்துல நாம் ஒருபோதும் நீங்க விட்டு கொடுக்காமல் ஆசாரிய ராஜ்யம், ஆசாரியர்கள் அதனுடைய சிம்பிள் சென்டிமெண்ட் இதெல்லாம் நம்ம தான் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு உலக ஜனங்கள் நம்ம என்ன சொல்லப்பட்டதோ அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க, அவங்க செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வெறும் செயலாலும் மனதாலும் ஜபத்தாலும் செயல்படுத்தணும். ஆவியிலே ஜெபம் பண்ணி வாழ்ந்துருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசாரிய ராஜ்யம்னா யாரா இருக்கணும்? உலக பிரகாரம் ஆசாரிய ராஜ்யம்னா என்ன? பிராமணர்கள், தேவனுக்காக பூஜை செய்கிறவர்கள், தேவனுக்காக தொண்டு செய்கிறவர்கள், ஜனங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியில் தொண்டு செய்கிறவர்கள். அதுதான் அங்க சொல்றது. ஆனால் அதுதான் அவங்க எல்லாம் உலக பிரகாரம் எடுத்துக்காங்க. நம்ம எல்லாம் ஸ்பிரிச்சுவல் வந்துட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுங்க. ಏಷಾಯನು 62 12. ಆತನ ಜನರು ಪವಿತ್ರ ಜನರೆಂದು ಯೆಹೋವನಿಂದ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವರೆಂದು ಕರೆಯಲ್ಪಡುವರು. ಆಮೆನ್. ಜೆರುಸಲೇಮ್ ದೇವರಿಗೆ ಬೇಕಾದ ಪಟ್ಟಣವೆಂದು, ದೇವರಿರುವ ಪಟ್ಟಣವೆಂದು ಕರೆಯಲ್ಪಡುವುದು. ಆಮೆನ್. அந்த அம்மாவும் தான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றீங்களா பல நேரத்துல? ஞாபகம் தான் இருந்தா ரட்சிக்கப்பட்டேன். இவங்களால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அவங்க தான் என்ன ரட்சிப்புல நடத்துறது. அது என்ன சொல்றோம் நமக்கு ஒண்ணு புரியல. அது எப்படி ரட்சிக்க முடியும்? How you can save somebody? You can be a media. நீ ஒரு காரணமா இருக்கலாம், ஆனா நீ ரட்சிக்க முடியாது.
அவங்ககிட்ட வந்து யாசான் எடுத்தார். அது எப்படி யாசான் அவங்க கொடுக்குறது தேவர் தான் கொடுக்குறாரு. இவங்க தண்ணியில் முக்கிய எடுக்கணும் அவ்வளோதான். ஒரு மீடியேட்டர், ஒரு மீடியா அவ்வளோதான், ஒரு பிளாட்ஃபார்ம். யாசான் அவங்களுக்கு கொடுக்குறது தேவனாகிய கர்த்தர் தான். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆமென். ஐயோ நீ போய் எப்படி ஞாசரை கொட்டீங்க, நான் போய் நீர் தான் எனக்கு கொடுக்கணும், நான் போய் உங்களுக்கு கொடுக்குறதா அப்படின்னு எல்லா நீதியும் நிறைவேற இடம் போடுது. ஸோ ஞானஸ்தானம் நீதியை நிறைவேற்ற ஒரு விஷயம், நியாயத்தை நிறைவேற்ற விஷயம், அபிஷேகத்துக்கு நிறைவேற்ற விஷயம், ஆசீர்வாத வருடத்துக்கு ஒரு நிறைவேறுதலாக நாம் இந்த ஞானஸ்தானத்தை செய்கிறோம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். You need to understand. இவங்க தான் ரட்சிப்பு நடத்துறாங்க, இவங்க தான் எங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தாங்க. என்ன பேசுறாங்க புரியாது. இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாக வருகிறது. பிரதிபலன் கொடுக்கிறார் கர்த்தருக்கு, வெகுமானங்களை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், நன்மைகளை கொடுக்கிறார். கேட்கிறத கர்த்தர் கொடுக்கிறார். ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாக வருகிறது என்று சொல்லுகிறார். ஆமென். பூமியின் கடையாந்தர வரைக்கும், to the last part of the world, அவருடைய பரிசுத்த ஜனம் என்று யாருங்க? என்ன ஜனங்கள்? நம்மள யார் பரிசுத்த ஜனங்கள் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லுங்க. நீ தேடி கொல்லப்பட்டது என்றும். ஆமென். ஆமென். நீ பஞ்சு ஓடு. இன்னைக்கு ஒரு ஆப்சென்ட், இன்னைக்கு சர்ச்சுக்கு வராது ஓடு, நாளைக்கு ஒரு சர்ச்சுக்கு வராது ஓடு, முடிஞ்சுக்க வர முடியல. ரீசன் சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா கத்துக்கிறாங்க. நாளைக்கு சர்ச்சுக்கு போக கூடாதுன்னா இன்னைக்கே ஒரு ரீசன் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. நாளைக்கு பாஸ்டர் கேட்டாக்கா இந்த சொல்லலாம், இப்படிப்பட்ட பொய் சொல்லலாம் அப்படின்னு உங்க மனசுல தீர்மானம் பண்ணி ஸ்டார்டிங்ல நம்ம அதனால கேட்கிறோம். இவருக்கு உட்கார சீட் காலியா இல்லை, உங்களுக்கு காலியா இருக்குது, இது காலியா இருக்குது, இது காலியா இருக்குது. எப்படி நான் லூசர், நான் வரும் அக்கௌண்டர், அவ்வளோதான். ஜஸ்ட் அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறேன், நான் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறேன், ஜெபம் பண்ணுறேன், வேதனைக்கு தூக்கிக்கிறேன், அவ்வளோதான். நாளைக்கு போயிட்டு மண்டேக்கு நான் சொல்ல பல்லாடத்தில் மண்டேல போயிட்டு ஜெபம் கேட்காத, ஃபோன் பண்ணாது யாருக்கும், நானும் பண்ண மாட்டேன். பொய் சொல்றதுக்கு சான்ஸ் கிடைக்குது. மண்டே போயிட்டு ஏமா சண்டே வரல என்னாச்சுன்னு கேட்டாக்கா எதனா அவங்க கப்புன்னு சொல்லிடுவாங்க. எதுக்கு? அது அர்த்தம் யாருக்கும் ஃபோன் பண்ணாலும் சனிக்கிழமை ஃபோன் பண்ணேன், அப்பதான் நாளைக்கு எல்லாம் ரெடி ஆகிடுவாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ மண்டேஸ்ல நாங்கள் யாருக்கும், டியூஸ்டேஸ்ல யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க போய் சொல்றதுக்கு வாய்ப்பு நாமளே கொடுக்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜனம் பரிசுத்த ஜனம் என்றும், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லியும், தேடி கொல்லப்பட்டது என்றும், கைவிடப்படாத நகரம். ஸ்தோத்திரம். யாரு? கைவிடப்படாத நகரம். நகரம், you are a big city. கர்த்தருக்குள்ளாக நீ வாழக்கூடிய வாழ்க்கை, உன்னுடைய குடும்ப அந்தஸ்து, உன்னுடைய ஒற்றுமை, உன்னுடைய ஐக்கியம், உன்னுடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் பரிசுத்த நகரமாகவே கர்த்தர் பெயர் பெற்று விளங்குவாய், பெயர் பெறுவாய். You are going to be named after. கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட பெயரை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். நகரம், கைவிடப்படாத நகரம். சொல்லுங்க, வாய்ப்பு வந்து கைவிடப்படாத நகரம். ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நம்மள யாரு? கைவிடப்படாத நகரம், தேடி கொல்லப்பட்ட ஆட்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஜனம். எப்படியெல்லாம் படிக்கலாம், எப்படியெல்லாம் படிக்கலாம். கவனிச்சுங்க ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் பீட்டர் 2:9. நீங்களாம் பலமுறை வாசித்திருப்பீங்க, இருந்தாலும் வாசிக்க. ದೇವರ ಆದುಕೊಂಡ ಜನಾಂಗವು, ರಾಜ ವಂಶಸ್ಥರಾದ ಯಾಜಕರು, ಮೀಸಲಾದ ಜನರು, ದೇವರ ಸ್ವಕೀಯ ಪ್ರಜೆಯೂ ಆಗಿದ್ದೀರಿ. ದೇವರು ತಾನು ಮಾಡಿದ ಅತ್ಯಾಶ್ಚರ್ಯ ಸಂಗತಿಗಳನ್ನು ತಿಳಿಸಲು ನಿಮ್ಮನ್ನು ಅಂಧಕಾರದಿಂದ ತನ್ನ ಅದ್ಭುತವಾದ ಬೆಳಕಿಗೆ ಕರೆತಂದರು. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியின் எடுத்திருக்கு. எப்படிப்பட்ட ஒளி?
ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவர். அந்த புண்ணியம் அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரி ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜாதி. ஆமென், 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 ஹல்லேலூயா. ஒன்னும் தலைக்கு போய் உட்காரல, இன்னும் போய் உட்காரலையா? ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க ப்ளீஸ். நீங்க ஜெபம் பண்றதுக்கும் உறுதியா இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு. வசனங்கள் இவ்வளவு வருஷம் வாரங்கள் சொல்லப்படுகிற காரியங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உலகம் நடக்கும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உலகத்தில் நடக்கிற சரித்திர சூழ்நிலைகளை கவனிச்சு பாருங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிற மரணங்களே கவனிச்சு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அலசி ஆராய்ங்க, நியாயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். லைஃப் லைன் நம்ம யார், வித்தியாசங்கள் என்ன, நம்ம முதல்ல வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆகிடுச்சு. நம்ம பரிசுத்தமாய் தலமாய் கர்த்தருக்கு என்று நியாயமாய் வாழ ஆரம்பித்த பிறகு எப்படிப்பட்ட பரிசுத்த ஜீவியத்தை நாம் செய்ய முடியும் புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு ஏற்றப்போல் கர்த்தர் எப்படி அற்புதமாக எடுத்துக்கொண்டு போகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமா எடுத்துக்கொண்டு போகிறார். வித்தியாசங்கள் என்ன, இதை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா you can understand what is actually life. அதனால மைசேரியில யாராவது சரி, எப்படிதான் நம்ம வாழணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்தா நம்ம மனசுக்காகிலும் நம்முடைய சரீரத்துக்காகிலும் நம்முடைய குடும்பத்துக்காகிலும் என்னுடைய தேசத்துக்காக நான் எப்படிப்பட்ட ஆளாட்ட முடியும் கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணலாம். நிச்சயமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏசாயா 4:3 வாசிங்க. பாத்தீங்களா, எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி, ஸ்தோத்திரம், நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை நடுவிலிருந்து நீக்கி விடும்போது சீயோனில் மீதியா இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கு என்று பெயர் எழுதப்பட்டவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். This is what the preparation God does for us. இப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபையின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். ஸ்தோத்திரம். மகிமையானவர்கள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். பகலில் வெயில் நிழலாகவும் பெருங்காற்றுக்கு மழைக்கு அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். கொஞ்சம் நீங்க உட்கார்ந்து படிக்கணும், கொஞ்சம் நீங்க உட்கார்ந்து கொஞ்சம் நீங்க நிதானமா உட்கார்ந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, கர்த்தாவே இவ்வளவு ஒரு சபஸ்டிகேஷன், இவ்வளவு ஒரு ஆசீர்வாதங்கள், இவ்வளவு ஒரு பாதுகாப்பு, இவ்வளவு ஒரு அடைக்கலம் தேவன் நமக்கு கொடுக்கிறார்னா நம்ம எத்தனை ஜனங்கள் கொஞ்சம் கூட உணர்ந்து அவருடைய சக்தியில நம்ம ஒவ்வொருத்தரும் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனங்களை சொல்லி நான் தைரியப்படுத்தி முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 3:17. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயம் நம்ம தான். தேவனுடைய ஆலயம் நம்ம தான். இந்த தேவ ஆலயத்துல ஆண்டவர் வாசமா இருக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ள, சர்ச் பில்டிங்குன்னு யாரும் சொல்லக்கூடாது. நம்ம தான் முக்கியம். நம்ம வர்றதுனால தான் அந்த பில்டிங்க்கு மகிமை. நம்ம வர்ற உட்கார்றதுனால தான் இந்த சேர்களுக்கு மகிமை. நம்ம தான் பரிசுத்தம், நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். நமக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு நல்ல கூடாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால தான் ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கு. எத்தனையோ இடத்துல குடிசையில வணங்குறாங்க, அவன் ஓப்பன் பிளேஸ்ல வணங்குறாங்க. எப்படி இருந்தாலும் தேவன் தேவனாகவே எல்லா இடத்துலையும் ஆண்டவர் சொல்ற கான்செப்ட் என்னன்னா, இதுதான் தேவாலயம், இதுக்குள்ள தேவனுடைய கிரியை நடப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை யாரும் கெடுத்துக்க கூடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்ணக்கூடாது? கெடுத்துக்க கூடாது. நம்ம கெடுத்துக்க கூடாது. சோ தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம்.
ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஆலயம் இருக்குது ஆலயம் இருக்குது நல்ல கவனம் பண்ணீங்க ப்ளீஸ் அந்த ஆலயமா நம்ம பாதுகாத்துக் கொள்வோம் ஆலயமாக ப்ரொடெக்ஷன் பண்ணுவோம் you must understand who I am so கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் எபேசியர் 5:27 ಮಹಿಮಾ ಪೂರ್ಣರಾದ ಕನ್ನಿಕೆಯು ಎಂಬತ್ತಿರುವ ಸಭೆಯನ್ನು ತನಗೆ ಕೊಡಬೇಕೆಂದು ಆತನು ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟನು. ಆಮೆನ್. ಸಭೆಯು ದೋಷವಿಲ್ಲದೆ ಶುದ್ಧವಾಗಿರಬೇಕೆಂದು ಮತ್ತು ದುಷ್ಟತ್ವವಾಗಲಿ ಪಾಪವಾಗಲಿ ಅಥವಾ ಬೇರೆ ಯಾವುದೇ ತಪ್ಪಾಗಲಿ ಸಭೆಯಲ್ಲಿರಕೂಡದೆಂದು ಆತನು ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟನು. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தம்மை நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே கற்றுக்கொள்வோம். விசுவாசியா இருக்கிற நாம் தேவாலயமா இருக்கிறோம். தேவாலயத்தை நம்ம கெடுக்கக்கூடாது. இந்த தேவாலயம் எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லித்தான் தேவன் தம்மை தாமே கரை திரை முதலானவைகள் எல்லாம் எடுத்துவிட்டு அவைகள் எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் காத்துக்கிற ஜீவனை கொஞ்சம் சிம்பிள் அதான் இந்த வாரம் பாதிக்கு பாதி தான் மெசேஜ். ஏன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கு கர்த்தருடைய வசனம் என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கு நான் பலப்படுகிறேன். ஹல்லேலூயா. வசனங்களை நாம் யார் என்பதை கொஞ்சம் புரிஞ்சு